ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லா மலையாளிஸும் ஸ்வாகதம். வெல்கம் பேக் டு மை சேனல் லிடியா லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா, என்னோட லைஃப்ல நடந்த ஒரு 2 to 3 டேஸ் தான் வந்து கிளப் பண்ணி போட்டிருக்கேன். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் உள்ள மேரேஜ் எப்படி இருக்கும், அப்புறமா அங்கே சாப்பாடுலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டியிருக்கிறேன். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ரிசப்ஷனில் வந்து அந்த பொண்ணு மட்டும் தான் இருக்கும், கல்யாண பையன் இருக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி ரிசப்ஷன் கொண்டாடுறாங்க அதெல்லாம் காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் தமிழ்நாட்டிலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா. அப்புறமா பிரம்மயுகம் படத்தோட ரிவ்யூவும் சொல்லியிருக்கேன். எனக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சோ அதை பற்றி தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்க. வீடியோ கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த டே பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இன்னைக்கு தான் வந்து வண்டி எடுக்க போயிருந்தோம். ட்ரிவாண்டத்தில் இருக்கிற சுசுக்கி ஷோரூமுக்கு தான் போயிருந்தோம். சுசுக்கி ஆக்சஸ் 125 அந்த வண்டி தான். அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அந்த இதில் காட்டியிருக்கிறேன் போர்டில். நீங்கள் பவுஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. வண்டி எடுக்க போகிறீங்க அப்படின்னா, வண்டி எடுத்து 1 month கிட்ட ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் வண்டி சூப்பராகவே இருக்குது. மைலேஜ் வந்து ஒரு 50 above வந்து கொடுக்குது. கண்டிப்பாக சொல்லணும்னா இந்த பச்சை வித் வெள்ளை இந்த கலர் தான் வந்து வாங்கியிருந்தேன். சூப்பராக இருக்குது வண்டி. பட் நான் பண்ண தப்ப நீங்கள் பண்ணிடாதீங்க. வண்டி வாங்கின உடனே கண்டிப்பாக வண்டிக்கு ஒரு சீட் கவர் போட்டுருங்க. எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு பெரிய சீட் கவர் கடை இதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே தான் போய் போட்டிருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வாங்கின அன்னைக்கே வந்து என் பேக்கில் இருந்து இங்கெல்லாம் கொட்டி சீட்டு ஃபுல்லாக இங்க் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டேவே இப்படி ஆகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால தான் சொல்கிறேன், எப்பயுமே வந்து இந்த கவர் போடுறது, மக்காடு போடுறது எல்லா வேலையுமே ஸ்டார்டிங்லேயே பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வண்டிக்கு வந்து டேமேஜ் ஆகும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான். ஸோ வண்டிலாம் வாங்கிட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன். வண்டி எல்லாருக்கிட்டே காட்டணும் இல்லையா, அப்போ வந்து சொன்னாங்க சைட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து சைட்டுக்கு போயிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் மெஷர் பண்ணுற வேலைலாம் இருந்தது. உங்களுக்காக நான் சும்மா காட்டியிருக்கிற சைட்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா சிலர் வந்து சிவில் இன்ஜினியர்ஸாக இருக்க மாட்டாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ஒரு ஐடியா இருக்காது சிவில் சைட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி கல் தூசிலாம் இருக்கும், அவங்களுக்காக தான் காட்டியிருக்கேன். ஸோ சைட்லேருந்து ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது, ஒரு ப்ராஜெக்டோட ஹேண்டிங் ஓவர் ஃபங்க்ஷன். ஸோ அங்கே போயிருந்தோம். அங்கே டான்ஸு பாட்டு அப்படி இப்படின்னு சூப்பராக இருந்தது. அதையும் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க சூப்பராக பாட்டு பாடினாங்க. ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாய்ஸ் ஓவர் கொடுக்காம அப்படியே போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். யாரும் ஸ்கிப் பண்ணிட்டுலாம் போயிடாதீங்க ப்ளீஸ். ஸோ அப்படியே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆஃபீஸோட ஓனரோட அம்மாவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக. நம்ம ஊர்லலாம் வந்து 60ஆம் கல்யாணம் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 80வது பர்த்டே, 83ஆவதோ 81ஆவதோ அந்த பர்த்டேலாம் வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க வயசானவங்களோடது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான் இது. இங்கே ட்ரிவாண்ட்ரத்தோட ராஜா வந்து வந்திருந்தாரு. ப்ரெசென்ட்ல வந்து ராஜா ஆட்சி இருந்ததுன்னா இவர் தான் வந்து ராஜாவாக இருக்க வேண்டியது. இந்த ராஜாக்கள்லாம் வந்து ரொம்ப பயங்கர பணக்காரங்க. ஆனாலும் எவ்வளோ சிம்பிளாக காரில் வந்துட்டு போகிறாங்க பாருங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வியப்பாக தான் இருந்தது. சாப்பாடு பார்த்துருந்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு ஸ்டைல் சாப்பாடாக தான் இருந்தது. ஏன்னா ஓனர் வந்து தமிழ்நாட்டுக்காரங்க. பட் மலையாளிஸும் வருவாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக கேரளா சத்யாவும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு சாப்பாடு போட்டிருந்தாங்க. நம்ம ஊர் புளியோதரை, தயிர் சாதம், லெமன் சாதம்லாம் இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா ஜாலியாக சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இது பார்த்தீங்கன்னா வேறு ஒரு நாள் நைட்டு அன்வேஷிப்பின் கண்டத்தும் அப்படிங்கிற ஒரு டொவினோ தாமஸ் படத்துக்கு தான் போயிருந்தோம். நான் வந்து ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து நிறையா போட்டிருப்பேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு தான் இந்த லாங் வீடியோ வந்து ஆட் பண்ணியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் படம் பார்க்குறதுக்காக பிவிஆர் லுலுவுக்கு தான் போயிருந்தோம். பிவிஆர் வந்து ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் தியேட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே வந்து ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆனாலும் உள்ளே போய் படம் பார்க்கும் போது சாப்பிடாம எப்படி அப்படிங்கிறதுக்காக தான் டீ மட்டும் குடிச்சிட்டு உள்ளே கிளம்பிட்டோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குளிரும். கண்டிப்பாக ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இங்கே வந்து நேச்சோஸ் பீட்சா மட்டும்தான் கொஞ்சம் லாபமாக இருக்கும். 250 280 அந்த ரேஞ்சில் இருக்கும். பட் 2-3 பேருக்கு நல்லா சாப்பிட்லாம் தாராளமாக. மற்றபடி எது வாங்கினீங்கனாலும் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். பாப்கார்ன் வந்து சின்ன பிள்ளைங்களாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பிரம்மயுகம் படத்துக்காக வேற ஒரு தியேட்டருக்கு போயிருந்தோம். அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஐயோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். பிவிஆருக்குள்ளே பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்ல வேண்டியது டாய்லெட் தான். நான் எல்லா வீடியோலையுமே காட்டணும்னு நினைப்பேன், ஆனால் மறந்துடுவேன். டாய்லெட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப க்ளீனாக இருக்கும். நான்லாம் வந்து பிவிஆர் டாய்லெட்டுக்கு போகிறதுக்காகவே தியேட்டருக்கு போவேன். அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்க. நிறைய ஃபோட்டோஸ் கூட எடுக்கலாம். நல்லா சாப்பிட்டு படம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். படம் முடியறதுக்கு லேட் நைட் ஆயிடுச்சு. லுலு வந்து லைட் போடாமல் இப்படி தான் இருக்குது. நம்ம நார்மலாக லைட் போட்டு தான் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரோடு வந்து காலியாக இருக்கும் போது நல்லா தான் இருக்குது. படத்தோட ரிவ்யூ வந்து ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கிறேன். அதையும் பார்த்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. படம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் போது ஒரு ஃபோன் கால் வந்தது. ஆமாம், நீங்கள் நாய்க்குட்டி வேணும்னு கேட்டிருந்தீங்களே, இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது,
இன்றைக்கி வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா நாளைக்கு வந்து அதை விற்றுருவாங்க, அதுக்கு முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் கூட ஐயோ இந்த நைட்டோட நைட்டை எப்படி தான் போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி வா கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நாய் கூடலாம் விளையாண்டுட்டு ஒரு நாயும் வாங்கிட்டு வந்தாச்சு. பீகிள் தான். ஆல்ரெடி ஜூபின் வீட்டில் ஒரு லேப்ரடார் இருக்குது, அதுக்கு கம்பெனி வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வாங்க போயிருந்தோம். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா நாய்க்குட்டிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருந்தது. ஏன்னா அதுக்கு மேலே கொஞ்சம் சொரிச்சல் இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கு ஒரு கூடை வாங்குறதுக்கு தான் கிளம்பிட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டில் லைட்டாக போட்டிருந்தாங்க. இங்கே வந்து எப்பயுமே ஏதாவது கோயில் ஃபங்க்ஷன், திருவிழா அந்த மாதிரினா ஃபுல்லாக லைட் போட்டிருப்பாங்க. ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னா கூட ரோடு ஃபுல்லாக லைட் போட்டிருப்பாங்க. ஸோ பார்த்துட்டு வரும்போது என்னோடய பழைய ஜிம் பாருங்கள், பார்க்கும்போதே அழுகையாக வருது. ஐயோ ஜிம்முக்கு போகணுமே, ஃபிட் ஆகணுமே அப்படிலாம் தோணுச்சு. இந்த மண்டபத்தில் வந்து எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. ஸோ அதையும் அப்படியே ஷூட் பண்ணியிருக்கேன். அப்படி நாயக்குட்டியையும் ஹாஸ்பிட்டலில் காட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு மானமியம் வீதிக்கு கிளம்பிட்டோம். இது வந்து ட்ரிவாண்டத்தில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட் தான். ஃபாரின்லலாம் வந்து இந்த ரோட்லலாம் பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் பண்ணுவாங்க, அப்படியே காசுலாம் கலெக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இங்கே ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. நைட் ஒரு 1 o'clock வரைக்கும் கூட இருக்கும். காசெல்லாம் வந்து கலெக்ட் பண்ண மாட்டாங்க, பட் குரூப்பாக இருந்து பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் பண்ணுவாங்க. நம்ம இஷ்டம் மாதிரி இருந்துக்கலாம், லவர்ஸாக கூட இருந்துக்கலாம், யாருனாலும் அப்படியே நம்ம மாட்டுக்கு போகலாம். போலீஸ் வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. பட் நம்ம கஞ்சாவு, ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. டீசெண்டாக நம்ம டேலண்ட்ஸை வந்து காட்டிக்கலாம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. அப்படியே நாங்கள் பார்த்துட்டு ஒரு டீயும் குடிச்சிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து நிறைய கேங் வந்து சூப்பர் பாட்டாக பாடிக்கிட்டு இருந்தாங்க. அதை நான் ஆல்ரெடி வீடியோஸில் வந்து போட்டிருக்கிறேன், நீங்கள் பாருங்கள். எல்லாமே வந்து நாடன் பாட்டு தான். கேரளாவில் இருக்கிற பழைய நாடன் பாட்டு வந்து பாடுறாங்க, சூப்பராக பாடுறாங்க. எனக்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுவும் பெரிய மியூசிக் சிஸ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. கையில் இருக்கிற அந்த தார தப்பட்டை மாதிரி சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஊரில், அந்த மாதிரி இவங்களுக்கு இருக்கிற ஒரு மியூசிக் சிஸ்டம் வச்சு தான் வந்து பாடுறாங்க. சிம்பிளாக இருந்தாலும் குரூப்பாக பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. அப்படியே ரோட்டில் பார்த்துட்டே போகிறோம். ஏன்னா நைட் டிரைவ் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே 1 டைம் வரலாம், சூப்பர் ஜாலியாக இருக்கும். ஸோ அப்படியே எல்லோரையும் வேடிக்கை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். நிறைய நல்ல நல்ல பசங்கள்லாம் வந்தாங்க, வேடிக்கை பார்க்குறதுக்கு ஜாலியாக இருந்தது. இது வந்து ஒரு கல்யாணத்துக்காக எர்ணாகுளம் போக வேண்டியதாக இருந்தது. இது முன்னாடி எடுத்த வீடியோ, பட் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தோணுது. அதனால தான் நாங்கள் வந்து வந்தே பாரத்தில் தான் போயிருந்தோம். இது வந்து முன்னாடி வந்தே பாரத் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து, அப்போ எடுத்த வீடியோ தான் இது. அந்த டைமில் தான் வந்து ஃபுட்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நாங்கள் ட்ரை பண்ணோம் அப்படிங்கிறதுனால தான் போயிருந்தோம். ஆனால் எங்களுக்கு வந்து ஃபுட் வந்து சுத்தமாக பிடிக்கவே கிடையாது. ஏன்னா நார்த் இந்தியன் ஸ்டைலில் தான் கொடுக்குறாங்க, டேஸ்ட் வந்து கொஞ்சம் லோ கிளாஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனால் இப்போ நிறைய பேர் வந்தே பாரத்தில் போயிட்டு ஃபுட்டு சுத்தமாக நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு முன்னாடியே சுத்தமாக பிடிக்கல, இப்போ எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு தெரியல. அதில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த தயிர் கொடுத்துருந்தாங்க, அது மட்டும்தான். அது இல்லாமல் பருப்பு கறி, பன்னீர்லாம் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்லாம் வந்து ஓரளவுக்கு ஓகே அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டு பார்த்து சாப்பிட்றவங்களாலாம் சாப்பிடவே முடியாது. அந்த சப்பாத்தி நீங்களே பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குன்னு, கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டோம். சரி பரவாயில்ல என்ன செய்கிறது அப்படின்னு சாப்பிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்து கல்யாணமும் கிறிஸ்டின் கல்யாணம் தான் காட்டியிருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க முஸ்லீம், அவங்க கல்யாணத்துக்கும் போயிருந்தேன். எல்லாத்துலேயுமே காமனாக நடக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னது நாள் ஒரு ரிசப்ஷன் மாதிரி வைக்கிறாங்க கேர்ள்ஸ் வீட்டு சைடில் இருந்து. அன்னைக்கு வந்து அந்த பொண்ணு மட்டும் தான் இருப்பாங்க, மாப்பிள்ளை வந்து கூட இருக்க மாட்டாங்க, தனியாக தான் இருந்து போஸ் கொடுக்குறாங்க ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே. அன்னைக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டில் அந்த பேரண்ட்ஸ் வர மாட்டாங்க, ரிலேட்டிவ்ஸு அப்புறம் கசின்ஸ் எல்லாம் வந்துட்டு மறுநாள் கல்யாணத்துக்கு போட வேண்டிய ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்படி தான் வந்து இங்கே இருக்கிற ரிசப்ஷன்லாம் வந்து நடக்குது. நான் வந்து ட்ரிவாண்ட்ரம் எர்ணாகுளம் சைடில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், இங்கெல்லாம் இப்படி தான் இருக்குது. மேபி அவங்கவுங்க ஊரில் மாறலாம், பட் மேக்ஸிமம் இந்த வில்லேஜ் சைடில் எல்லா சைட்லேயுமே இப்படி தான் இருக்குது. சாப்பாடும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் வந்து ரைஸு, சிக்கன் ஃப்ரை, அப்பம், இடியாப்பம் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்புறம் டீ ஸ்நாக்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுப்பாங்க. இதை வந்து இங்கே டிப்பிக்கலாக எல்லா ஊர்லேயுமே பண்ணுறாங்க. பட் நம்ம ஊர்லலாம் அப்படி கிடையாது. ரிசப்ஷன் தான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வைப்பாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே இருப்பாங்க. இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஈவினிங் வைக்கிறது, அதாவது முந்தின நாள் வைக்கிறது வந்து பொண்ணு வீட்டு சைடில் இருந்தும், நெக்ஸ்ட் டே வைக்கிறது மாப்பிள்ளை வீட்டு சைடில் இருந்துங்கிற மாதிரி பிரித்து வச்சுருக்குறாங்க. மேக்ஸிமம் எல்லா ஏரியாஸ்லையுமே வந்து இதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் நமக்கு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஆனால் பார்க்க வந்து நல்லா இருக்குது. ஃபுட்டுமே வந்து மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே வந்து டிப்பிக்கலாக தான் இருக்கும். அந்த ஐட்டம்ஸ் மட்டும் தான் டிஃபர் ஆகும் ஒருத்தவங்கள ஸ்டேட்டஸை பொறுத்து. அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுக்காக ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. எங்கள் ஏரியாலே வந்து கல்யாணத்துக்கு நாங்கள் தான்
ட்ரெஸ்ஸுக்காக தேவையில்லாமல் காசு போட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் நிறைய ரிசப்ஷனுக்கு போயிட்டு அந்த பொண்ணு வந்து போட்டிருக்க லெஹங்கா மேக்ஸிமம் ஒரு 4K தான் இருக்கும். நான் வந்து யாருமே ஜட்ஜ் பண்ணல. ஆனால் அதுக்கு பதில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கோல்டில், அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி தான் கல்யாணம் நடத்துகிறாங்க. இந்த மாதிரி சும்மா தேவையில்லாத கல்யாண செலவு வந்து கம்மி பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நம்ம ஊரில் வந்து ஊரை குட்டி கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி ஒருத்தரையை பொறுத்து மாறவும் செய்யும், நான் எல்லாருமே காமனாக சொல்லலை. இந்த வீடியோ வந்து இவ்வளோ தூரம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிசப்ஷன் எப்படி இருக்குது, உங்களை சுற்றி இருக்கிற ஏரியாவில் எப்படி பண்ணுறாங்கங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், ஒருத்தரோட கல்ச்சரை வந்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்க இல்லையா. அதனால தான் லாஸ்ட்டாக வந்து பிரம்மைகோட ரிவ்யூ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் இந்த வீடியோ. நாங்கள் போயிருந்தது ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கிற ஆர்டெக் சென்ட்ரோ மால் தான். போகும்போதே வந்து பார்க்கிங் வந்து ஃபுல்லாகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. மாலுக்கு போகிறதே வந்து நிம்மதியாக உள்ளே போய் பார்க் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே மெதுவாக படம் பார்த்துட்டு ஜாலியாக வர்றதுக்காக தான். பார்க்கிங்கே இல்லைன்னு சொன்ன உடனே ரோட்டில் எங்கேயோ போய் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வரும்போது தான் ஷவர்மா நேஷன் அப்படிங்கிற ஒரு கடை பார்த்தோம். இங்கே வந்து நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன், பட் அந்த டேஸ்ட் வந்து எனக்கு இப்போ சாப்பிடும் போது கிடைக்கல. பட் பரவாயில்ல, நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இங்கே ஃபுட் கோர்ட் கிடையாது இந்த மாலில், அதனால தான். பார்க்கிங் கிடைக்காத போது எங்களுக்கு ஒரு மாதிரி நெகட்டிவாக தான் இருந்தது. ஏன்டா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் இந்த ஷவர்மா சாப்பிட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு நிம்மதியாக இருந்தது. சரி புக் பண்ணி தொலைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தேட்டருக்குள்ளே போயிட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம், ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது காரிடாரில். அதனால தான் அந்த சாப்பாடுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி ஐட்டம்ஸ் தான் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் மோமோஸ் அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்டோம். மோமோஸ்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது, எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. நாங்கள் போயிருந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டில் காட்டியிருந்தோம் இல்லையா, பிரம்மயுகம், அதுதான் வந்து மம்முட்டியோட படம். சூப்பர் படம், ஏன்னா ரிவ்யூ வந்து சூப்பராகவே இருந்தது. இது வந்து நான் இந்த ஃப்ரைடே ரிலீஸ் ஆன படம். இந்த வீடியோ வந்து நான் சண்டே போடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன், தெரியல எப்போ எடிட் பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. படம் வந்து சூப்பர். கண்டிப்பாக நீங்கள் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் ஒன் டைமாவது பார்க்கணும். 3 பேரை வச்சு அந்த படத்தை ஃபுல்லாக கொண்டு போயிருப்பாங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில். கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் தேட்டரில் போய். அந்த சவுண்ட் எஃபெக்டில் அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். எல்லாருக்குள்ள அந்த படம் பிடிக்கணும்னு இல்லை, ஏன்னா அந்த படத்தோட தீம் வந்து அப்படி இருக்குது. ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிவிஆருக்கும் ஆர்டெக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ ட்ரிவாண்ட்ரமில் இருக்கிறீங்கன்னா உங்களால் ரிலேட் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் இவ்வளோ தூரமாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் வேறு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை.